இந்த அரசியல்வாதிங்க சினிமாக்காரங்க மக்களை பார்த்து இப்படின்னு கை காட்டுவாங்களே, அப்படி காட்ட சொல்லு, வர சொல்லு. எல்லாரும் மேல பாருங்க. எந்த அப்பனா இருந்தாலும் புள்ள மேல வரணும்னு ஆசைப்படுவான். ஆனா ஏணி ஏறி மேல போற புள்ளைய எந்த அப்பனும் விரும்ப மாட்டான். வாடா கிருஷ்ணய்யா, வாடா கிருஷ்ணய்யா, வாடா கிருஷ்ணய்யா, வாடா. என்ன நைட் கச்சேரி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை மேல இருந்து தானே கை காட்ட சொன்ன, எதுக்கு கீழே வந்தீங்க? பெரியவங்களுக்கு மேல இருந்து கையாட்ட கூடாதுன்னு பெரிய படிப்புல நாங்க படிச்சிருக்கோம். பெரிய படிப்பெல்லாம் இல்லடா, உங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை தான். என்னது? உண்மையை சொல்லுங்க, யாரு எந்த ரூம்ல இருந்து வந்தீங்க? நான் என் ரூம்ல இருந்து வந்தேன். நான் என் ரூம்ல இருந்து வந்தேன். இல்ல, நீ இவன் ரூம்ல இருந்து வந்த, இவன் ஓ ரூம்ல இருந்து வரான். 2 பேரும் மாத்தி மாத்தி வரீங்க. ஐயோ, குடும்பம் நடத்துறவங்கள ஏன்பா கன்ஃபியூஸ் பண்றீங்க? வாய மூடுறா. கன்ஃபியூஸ் பண்றது இவனுங்க, கன்ஃபியூஸ் ஆகுறது நீங்க. நான் மட்டும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கேன். இங்க எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இங்க பாரு, நாளையில இருந்து அப்பாவுக்கு முருங்கா சாம்பார் மட்டும் வைக்காத. பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிற. தயிர் சாதத்துல தூக்க மாத்திரையை கலந்து கொடு, சாப்பிட்டு நல்லா தூங்கட்டும். இங்க பாருப்பா, நீ தினமும் இதே மாதிரி பிரச்சனை பண்ண ஹோம்ல இல்ல, உன்னை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன். என்னங்க, நீங்க உள்ள வாங்க. ஏங்க, நீங்க உள்ள வாங்க. அப்படி போடு. இப்ப மாட்டீங்கடா. இப்ப சொல்லுங்க, எவன் எந்த ரூமுக்குள்ள போறீங்க? We had நாங்க கோவிலுக்கு போறோம். பாத்தியா, இந்த நேரத்துல எங்க கோயில் தந்திருக்கோம். பைத்தியக்கார நோ ஆர்குமெண்ட்ஸ், கோ டு ஸ்லீப். என்னாச்சு இந்த வீட்டுக்கு? நான் உண்மையை சொன்னா ஏன் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? இந்த கோழி குஞ்சுங்க ஏன் கூடைய மாத்தி மாத்தி வச்சு வீட்டை நாசம் பண்றானுங்க? பொறுப்பு இல்லாம இப்படியே நடந்துகிட்டு இருந்தானுங்கன்னா நாம தான் அதிகமா இழக்கிற மாதிரி இருக்கும். கடவுளே, ஐயோ, திருட்டு கிருஷ்ணா நீயா? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நீதாயா எப்படியாவது அவனை திருத்தணும். சுவாமி, என் பையனை எப்படியாவது உன்ன மாதிரி ஆக்கணும்னு நினைச்சேன். அப்படிதான் இவனை வளர்த்தேன். ஆனா இப்போ கிருஷ்ண மாதிரி ஆயிட்டான். நீதான்ப்பா இவனை திருத்தணும். நீலவேணியோட மனசு மாறுற வரைக்கும் எங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. பூசாரி சொல்லு. இப்பதான் ஒரு இடத்த ஆட்டைய போட்டோம், நீ வந்து அதுல மறக்காம பூஜையை போட்டுரு. செய்யறேன், கண்டிப்பா செய்யறேன். அது மாப்பிள்ள இங்க என்ன பண்றாரு? மாப்பிள்ள மாப்பிளையா? மாமாவா? மாப்பிள்ளையா? யாரா உனக்கு மாப்பிள்ள? உங்க மாப்பிள்ள நான் கிடையாது, அது அஸ்வின். அஸ்வினா? அது எவன்? நீங்க தான் மாப்பிள்ள. இவன் உங்க மாப்பிள்ள இல்லைங்க, என் பையன். ஏன் மாப்பிள்ள உங்களுக்கு அப்பா இருக்காரா? தம்பி, உனக்கு என்ன மென்டலா? அண்ணன் கூட இருக்காரா? உனக்கு என்ன பைத்தியமா? மாப்பிள்ள யாருமே இல்லங்க. செருப்பால் அடிப்பேன் நாய. புது செருப்பா இருந்தாலும் பிஞ்சு போற அளவுக்கு அடிப்பேன். ஏண்டா, நான் பெத்த அப்பா இருக்கேன், அண்ணி இருக்கா, அண்ணன் இருக்கா, கட்டின பொண்டாட்டி இருக்கா. இத்தனை பேர் இருக்கும்போது அவன் எப்பற அனாதையாவா? கண்ணு தெரியாத கபோதி. பொண்டாட்டியா? டேய், நீ அந்த தத்தோட தங்கச்சி தானே? ஆமா. எங்க அண்ணனே வாடா போடன்றியா? என்ன மாப்பிள்ள அடிக்க விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு தேவையில்லாம என்ன மாப்பிள்ள இருக்க? சார், நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க, நீங்க நல்ல குடும்பமா இல்ல டூப்ளிகேட் குடும்பமா? அம்மா, சரியான முட்டாளு. சார், பாக்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்க சார். நீங்களே சொல்லுங்க சார். அவ்வளவு நல்ல குடும்பத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் குடும்பம் சொல்ல மாட்டா நீங்க? நீங்க எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணாலும் சரி, என்ன கன்ஃபியூஸ் பண்ண முடியாது.